என்னாச்சுமா காலையில இருந்து சோகமா இருக்க? நம்ம பக்கத்து கொட்டாயில இருந்த லட்சுமி நேத்து இறந்துட்டாங்க. நேத்து காலையில குப்பமேட்ல பார்த்தேன், நல்லாதானமா இருந்தா? மருத்துவர் பேசிக்கிட்டத கேட்டேங்க. லட்சுமி வயித்துக்குள்ள 10 கிலோ நெகிழி குப்பை இருந்ததாங்க. ஆமாமா, அந்த காலத்துல இலை தலை புல்லுன்னு சத்தானதா சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இப்ப குப்பைகளை சாப்பிட்டு சாக வேண்டி இருக்கு. இந்த மனுஷ பயிர்களுக்கு 6 அறிவுன்னு சொல்றாங்களே, குப்பைய சாப்பிடுற நம்ம பாலை எடுத்துதானே அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறாங்க. அப்ப அவங்க பிள்ளைகளையும் தானே பாதிக்கும். இன்னைக்கு நமக்கு நடக்கிற இந்த நிலைமை அடுத்த இந்த மனுஷ பயலுக்கு வரும்போதுதான் நம்மளுடைய வலி வேதனை அவங்களுக்கு தெரியும். நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையாங்க? ஏன் இல்ல, மேல பாரு. இவர்தாமா புழு பூச்சி மண் மலை காடு கடல்னு அனைத்து உயிருக்குமான அரசியலா பேசுறாரு. நமக்காகவும் பேசியிருக்காருமா. அப்ப ஏன் இன்னும் நம்மளை காப்பாத்த வரலைங்க? அதுக்கு ஆட்சி அதிகாரம் வேணுமா? அதுவும் இந்த 6 அறிவு மனுஷ பயலுக்கு கையில தான் இருக்கு. அதனாலதான் பிப்ரவரி 21 உங்களுக்காகவும் மாநாடு நடத்துறாங்க. உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்க பிள்ளைகளுக்காகவாவது போயிட்டு வாங்க. ஆமா, அவர் பேர் என்னங்க? நம்ம குழந்தை எங்க? அச்சச்சோ, பேசிட்டே கவனிக்காம விட்டோமா? அவர் பேர் என்னன்னு கேட்டேல, அங்க பாரு, அவர்தான் சீமான். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.